Good morning students. Today we discuss about the expansion in liquid and gases. திரவம் மற்றும் வாயுவில் வெப்ப விரிவு எப்படி இருக்கு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு பொருளில் வெப்ப விரிவு எப்படி ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம். இந்த கிளாஸில் liquid and gasesல வெப்ப விரிவு எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். When heated, the atom in a liquid or gas gain energy and are forced further apart. அதாவது ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்குறோம் இல்லை ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது லிக்யூட் ஆர் கேஸஸ் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு ஒன்றை விட்டு ஒன்று விளக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே பார்த்திங்கன்னா சாலிட் லிக்விட் கேஸ் அந்த மூணு பொருளுமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால் ஆனது. ஸோ எல்லா பொருளுமே என்ன இருக்குன்னு சொன்னால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஹீட் பண்ணுறோம், அந்த பொருளை எடுத்து ஹீட் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பார்த்தா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் என்ன பண்ணால் ஒன்று விலக்கு விசையை அடையும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹீட் பண்ணும்போது ஒரு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கிடையாது பார்த்தா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உடஞ்சி வைப்ரேஷன் மூலிமா ஒன்று விட்டு ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ the extent of expansion varies from substance to substance. அதனால் பார்த்து சொன்னால் ஒவ்வொரு பொருளுக்கு இடையே உள்ள அந்த எக்ஸ்பேன்ஷன் பார்த்தா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சாலிடுக்கு ஒரு மாதிரி இருக்கும், லிக்விடுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றிற்குரிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வேறு மாதிரி என்ன பண்ணும் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகுது பார்த்தா ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஃபார் a given rise in temperature, a liquid will have more expansion than a solid and gaseous substance as the highest expansion when compared with other two. இப்போ அதே போல் பார்த்தா ஒரு பொருள் எடுத்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது சப்போஸ் அது கேஸாக இருந்ததுன்னா அதில் ஏற்படக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது சாலிட் அண்ட் லிக்விடை விட கேஸில் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா சாலிட் அண்ட் லிக்விட் கம்பேர் பண்ணும்போது லிக்விடுக்கு அதிகமாக இருக்கும், சாலிடுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்ற மூணு பொருள் எடுத்துரும். ஸோ அந்த மூணு பொருளையும் அது மேலே ஹீட்டை கொடுக்கும்போது சாலிடில் ரொம்ப கம்மியாக இருக்கும், லிக்விடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தை விட கேஸுக்கு பார்த்தா அதிகமான அளவுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion of liquid is independent to temperature, whereas its value for gases depend on the temperature of gases. அதே போல் பார்த்து சொன்னால் இந்த பரும வெப்ப விரிவு குணகம் சொல்லும் இல்லையா, கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன், அது பார்த்தீங்கன்னா லிக்விடில் பார்த்தா இண்டிபெண்ட். அது பார்த்தீங்கன்னா திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. ஓகேங்களா, அதாவது கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா லிக்விடில் அதனுடைய வெப்பநிலையை சார்ந்தது கிடையாது. ஆனால் கேஸில் பார்த்து சொன்னால் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். கேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை சார்ந்து அமையும். ஏன் லிக்விடில் மட்டும் டெம்பரேச்சர் அதை சார்ந்து அமையாது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சாலிடாக இருக்கக்கூடிய பொருள் அப்படியே ஹீட் பண்ணலாம், கேஸையும் ஹீட் பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா லிக்விட் ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கண்டெய்னர் வச்சு நம்ம ஹீட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்து அமையாது. ஆனால் கேஸஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை சார்ந்து தான் அமையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when a liquid is heated, it's done by keeping the liquid in some container and supplying heat energy to the liquid through the container. சப்போஸ் ஒரு லிக்விட் நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஒரு கண்டெய்னர் வச்சு தான் ஹீட் பண்ணும். அப்படி ஹீட் பண்ணும்போது சப்ளைங் ஹீட் எனர்ஜி டு த லிக்விட் த்ரூ த கண்டெய்னர். ஸோ அந்த ஹீட்டை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னால் அந்த கண்டெய்னர் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது இருக்கக்கூடிய லிக்விட் ஹீட் ஆகும். அதாவது லிக்விடுக்கு ஹீட் எனர்ஜி எங்கேருந்து சப்ளை ஆகும் சொன்னால் கண்டிப்பாக அந்த கண்டெய்னர்லேருந்து தான் சப்ளை ஆகும். ஓகேங்களா, த தெர்மல் எனர்ஜி சப்ளைட் வில் பி பார்ட்லி used in expanding the container and partially used in expanding the liquid. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி ஃபஸ்ட்டு பாதி பார்த்து சொன்னால் கண்டெய்னருக்கும், மீதி பாதி பார்த்து சொன்னால் அந்த உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கு உதவுது. ஓகேங்களா, அப்போ மற்ற ஹீட் எனர்ஜியும் லிக்விடுக்கு மட்டுமே உதவலை. ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ஃபஸ்ட்டு கண்டெய்னர் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விடை என்ன பண்ணும் எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பொருள் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஹீட் ஆகும். அந்த கண்டெய்னர் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கண்டெய்னர்லேருந்து அது உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் பார்த்தா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தஸ் வாட் வி அப்சர்வ் மே நாட் பி ஆக்சுவல் ஆர் ரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட். அதே போல் பார்த்தீங்கன்னா த தெர்மல் எனர்ஜி சப்ளைட் வில் பி த partially used in the expand in the container and partially used in the expand in the liquid. Thus what we observe may not be actual or real expansion of the liquid. So இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா observe may not be actual and real expansion. அதாவது தோற்றம் அதே போல் ரியல், அதாவது உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா பார்த்தா லிக்விட் டேரெக்டாக ஹீட் பண்ண முடியாது. ஸோ கண்டெய்னர் வச்சு தான் ஹீட் பண்ணுறோம். அப்போ அந்த கண்டெய்னருக்கு பாதி ஹீட் எனர்ஜி போயிடுது, அது மீதி இருக்கக்கூடிய எனர்ஜி பார்த்திங்கன்னா லிக்விடுக்கு போகுது. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா
திரவத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவை தோற்ற வெப்ப விரிவு, உண்மை வெப்ப விரிவு சொல்லிட்டு 2 வழியில் பிரிக்கலாம். அது பிரித்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். we can define real expansion and apparent expansion. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் ரியல் எக்ஸ்பேன்ஷன். ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா உண்மை வெப்ப விரிவு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். if a liquid is heated directly without using any container, then the expansion that you observe is termed as real expansion of the liquid. அதாவது உண்மை வெப்ப விரிவு அப்படி சொன்னால் if liquid heated directly without using the any container, எந்த ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணாமல் லிக்விடை டைரெக்டாக ஹீட் பண்ணோன்னா அது ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு தான் உண்மையான வெப்ப விரிவு, அதாவது ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு லிக்விடை எடுத்து ஹீட் பண்ணுறோம், அப்படி ஹீட் பண்ணும்போது அதில் எந்த ஒரு கண்டெய்னரை யூஸ் பண்ணாமல் அந்த லிக்விடை டைரெக்டாக நம்ம ஹீட் பண்ண சொன்னால் அதுதான் உண்மை வெப்ப விரிவு அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the true rise in volume of liquid per degree rise in temperature to its unit volume. அதாவது ஓரளவு வெப்பநிலை உயர்வால் அந்த திரவத்தில் அதிகரிக்கக்கூடிய உண்மையான பருமனுக்கும் அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு பருமனுக்கும் இடையே உள்ள தகவு தான் உண்மையான வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படி பார்க்குறோம். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா குணகம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த உண்மை வெப்ப விரிவு குணகம் அப்படின்னா ஓரளவு வெப்பநிலையை உயர்த்தும் போது அந்த திரவத்தோட உண்மையான பருமனுக்கும் அந்த திரவத்துடைய ஓரளவு பருமனுக்கும் இடையே உள்ள தகவு தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன். அதாவது ஓரளவு பருமனுக்குள்ள தகவு தான் நம்ம வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா the SI unit of coefficient of real expansion is Kelvin -1. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எஸ்ஐ யூனிட் Kelvin -1 அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன். அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷனை தோற்ற வெப்ப விரிவு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஹீட்டிங் எ லிக்விட் வித்தவுட் யூஸிங் எ கண்டெய்னர் இட்ஸ் நாட் பாசிபிள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிக்விடை ஹீட் பண்ணுறோம், அப்படி லிக்விட் ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. ஸோ கண்டெய்னர் இல்லாமல் கண்டிப்பாக அந்த லிக்விடை ஹீட் பண்ணுறது சாத்தியம் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கண்டெய்னர் இல்லாமல் லிக்விடை ஹீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? thus in practice you can heat any liquid by pouring in a கண்டெய்னர். கண்டிப்பாக எதனா ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி தான் அந்த லிக்விட் நம்மளால் ஹீட் பண்ண முடியும். அதுதான் வந்து ப்ராக்டிஸ். ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த ஒரு கண்டெய்னர் இல்லாமல் ஹீட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக லிக்விடை ஹீட் பண்ண ஒரு கண்டெய்னர் தேவை. எ பார்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி இஸ் யூஸ்டு இஸ் எக்ஸ்பேண்டிங் த கண்டெய்னர் அண்ட் எ பார்ட் இஸ் யூஸ்டு த எக்ஸ்பேண்டிங் த லிக்விட். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மற்ற வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு உதவாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்டெய்னர் ஹீட் ஆகிறதுக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தா லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் உதவுது. thus what you observe is not the actual or real expansion of the liquid. அப்போது இந்த உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவு இது ரெண்டுத்தை வச்சு தான் என்ன பண்ணால் கண்டிப்பாக அதனுடைய லிக்விட் ஏற்படக்கூடிய எக்ஸ்பேன்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட் அப்பரண்ட்லி அப்சர்வ்ட் வித்தவுட் கன்சிடரிங் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் கால்டு அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட். அப்போது இந்த அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கண்டெய்னருடைய ஹீட் எனர்ஜியை கன்சிடர் பண்ணாமல் ஒன்லி லிக்விடில் மட்டும் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப விரிவை கணக்கில் எடுத்துகிட்டு சொன்னால் அதை தான் நம்ம அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஒரு கண்டெய்னர் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் லிக்விட் ஹீட் ஆகும். ஸோ இந்த கண்டெய்னர் ஹீட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஹீட் எனர்ஜி கணக்கில் எடுத்துக்காமல் ஒன்லி இந்த லிக்விடில் ஏற்பட்டக்கூடிய அந்த எனர்ஜி மட்டும் கன்சிடர் பண்ணால் அதுதான் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, தோற்ற வெப்ப விரிவு அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the apparent rise in volume of the liquid per degree rise in temperature to its unit volume. அதே போல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அதாவது தோற்ற வெப்ப விரிவு குணகம் அப்படி சொன்னால் ஓரளவு வெப்பநிலையை உயர்த்தும் போது அந்த பொருளுடைய ஏற்படக்கூடிய உண்மையான வெப்ப விரிவுக்கும் அப்படி தோற்ற வெப்ப விரிவுக்கும் இடையே உள்ள ஒரு தகவு தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் Kelvin -1. இதனுடைய எஸ்ஐ யூனிட்டும் Kelvin -1 தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட். அதாவது உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை கணக்கிடுவதற்கான ஒரு சோதனை அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து சோதனை பார்த்தீங்கன்னா ஒரு அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும், அதே போல் ரியல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். டு ஸ்டார்ட் வித் த லிக்விட் whose ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டு பி டிட்டர்மைன் இஸ் poured in a container up to a level. அதாவது நம்ம உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவை கணக்கிடணும் அப்படி சொன்னால் அந்த கணக்கிட வேண்டிய
அந்த லிக்விடை என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னரில் நிரப்பிட்டு நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க் திஸ் லெவல் அஸ் L1. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் வாட்டரை ஊற்றுறோம். அப்படி ஊற்றும் போது அந்த வாட்டரோட லெவல், அதாவது லிக்விடோட லெவலை L1, லிக்விட் 1, L1 அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணிடணும். நவ் ஹீட் த கண்டெய்னர் அண்ட் த liquid using a burner as shown in figure 3.5. அதே போல் படத்தில் காட்டிருக்கிற மாதிரி அந்த லிக்விடை நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது இனிஷியலி த கண்டெய்னர் ரிசீவ் த தெர்மல் எனர்ஜி அண்ட் இட்ஸ் எக்ஸ்பேண்ட். அப்போது ஃபஸ்ட்டு அது ஹீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய கண்டெய்னர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆஸ் ஏ ரிசல்ட் த வேல்யூம் ஆஃப் த லிக்விட் அப்பியர்ஸ் டு ஹேவ் ரெடியூஸ். அப்போது அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த லெவல் குறிச்சிருக்கூடிய L1 லிக்விடோட ஒன்னோட வேல்யூ குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆச்சு சொன்னால் அந்த வாட்டர் லிக்விடோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணணும். மார்க் திஸ் ரெடியூஸ்ட் லெவல் ஆஃப் லிக்விட் அஸ் L2. அப்போ ரெடியூஸ் ஆன அந்த லிக்விடோட வேல்யூ வந்து L2 அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணிக்கணும். ஆன் ஃபர்தர் ஹீட்டிங் த தெர்மல் எனர்ஜி சப்ளை டு த லிக்விட் through the container result in the expansion of the liquid. நெக்ஸ்ட் அடுத்து மேலும் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த லிக்விட் என்ன ஆகிருக்கும், ஹீட்டாக இருக்கும். அப்படி ஹீட் ஆகி அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஹென்ஸ் த லெவல் ஆஃப் த லிக்விட் ரைஸ் டு L3. அப்போது வெப்பம் வந்து அந்த வெப்ப ஆற்றல் எடுத்துட்டு அந்த லிக்விட் என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய லெவலில் L3 அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணிடும். நவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல் L1 அண்ட் L3 இஸ் கால்டு அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா L1 L3 அப்படின்றது அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன். and the difference between the level L2 and L3 is a real expansion. அப்போ L2 L3 ன்றது real expansion. The real expansion is always more than the apparent expansion. அதே போல் real expansion வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் தென் தட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் உடைய, அதாவது தோற்ற வெப்ப விரிவு எப்பவுமே வந்து பார்த்தி சொன்னால் உண்மை வெப்ப விரிவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தோற்ற வெப்ப விரிவு விட அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ரியல் எக்ஸ்பேன்ஷன் L3 மைனஸ் L2, அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் L3 மைனஸ் L1. எப்பயுமே பார்த்தீங்கன்னா உண்மை வெப்ப விரிவு வந்து பார்த்தீங்கன்னா தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதனுடைய வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, அதை L1 அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வாட்டருடைய லெவல் L1 அப்படி சொல்லிட்டு நோட் பண்ணிடணும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது செகண்ட் வந்து பார்த்தா அந்த கண்டெய்னர் என்ன இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அப்போது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வாட்டருடைய லெவல் குறைஞ்சிருக்குமா, அப்போ குறையும் போது அதை L2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த லிக்விட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய வேல்யூவை L3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ L1 L2 L3 அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கும்போது அதில் ரியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தா L3 L2 அப்படின்றது ரியல் எக்ஸ்பேன்ஷன். அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் எடுத்து L3 மைனஸ் L1. ஓகேங்களா?